பாண்டியன் கையால் நம்ம இப்போ தங்கச்சி கையில் தாலி அறக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சது எப்படி நடந்தாகணும் அப்படி சொல்லிட்டு ஆனந்திக்கு வேற ஒரு மாப்பிள்ளை அவசர அவசரமாக ரெடி பண்ணி கோயிலில் தாலி கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆனந்தியும் கடத்திட்டு போய் நம்ம கையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட நான் வேற ஒருத்தரும் லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் என் மனசு முழுக்க அவன் தான் இருக்கான், நீங்கள் எப்படிங்கிறத போயிருங்க அப்படி சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு எல்லா உண்மை தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா ஆனந்தி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கெஞ்சி அளந்து பார்க்குறாங்க ஆனந்தியோட அண்ணன்கிட்ட. ஆனால் ஆனந்தியோட அண்ணன் அதை கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி தெரில. நீ எவ்வளோதான் பிடிவாதம் அப்படி சொல்லி இந்த கல்யாணம் நடந்தா ஆகும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவன் மாப்பிள்ளைய வரவே கூடாது, அப்படிப்பட்டவன் கேவலமான ஒரு வீட்டில் போய் நீ வாழையே தேவையில்ல, ஒழுங்கு முறை நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை கழுத்து தாலி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா கோயிலே சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் ஐயர் உடனே சொல்லுறாங்க, என்ன ஆயிட்டு பொண்ணுக்கு பிடிக்காம நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்றது கேளு அப்படி சொல்லிட்டு ஐயரே கத்தி வச்சு மத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இந்த ஆனந்தியோட அண்ணன் இந்த பக்கம் ஆனந்தி கண் கலங்கிக்கிட்டு எங்க அப்பா அம்மாலாம் கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவும் அதை கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி தெரியல. ஆனந்தி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நிலா வந்து டீச்சர்ட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட குடும்பத்துக்காக ஒன்று பார்த்து பார்த்து பண்றீங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சோழனுக்கு கண் கலைங்கிறது அப்படி நம்ம இப்போ நிலாவே பார்த்து அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நிலா, நீங்க இதெல்லாம் பண்ண அவசியமே கிடையாது, நீங்க குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க உங்களுக்கு கையில மருந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறை நம்ம நிலா கையில சோழன் வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்றாங்க. இதெல்லாம் சேலன் வந்து அவள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மற்றவங்கள சம பொறாமையில நம்ம நிலாவையும் சோழனையும் பார்த்து கண்டு போடுற மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சு நம்ம நிலாவோட மாமனார் வந்து என்ன பண்றாருன்னா என் குடும்பத்துக்கு சுத்தி போடணும், அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பொண்ணும் பார்க்கப்பட மாட்டேன் அது எதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாதி என் மருமகடா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ஆகா ஓகன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆனந்தி வந்து கண்களையும் கலந்துக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், என் மனசு முழுக்க பாண்டியன் தான் இருக்கேன், இப்படியும் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளவு அளந்து பார்க்கணும், யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அப்படியே அளந்துக்கிட்டே ஆனந்தி அப்படியே வாந்தியும் எடுத்துறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன வாந்தி எடுக்கிறா அப்படி சொல்லிட்டு அடங்க மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆனந்தி வந்து அளந்துக்கிட்டே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்சாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருக்கவங்க செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஷாக் மாப்பிள்ளை வந்து அப்படி அங்கிருந்து மடமடையிலேருந்து எந்திரிச்சுறாங்க. எனக்கு கெட்டு போன அவன் தங்கச்சி என் தலையில கெட்டாலே பாக்குறியா அப்படி சொல்லிட்டு செம்ம கோவமா கேட்கவே இந்த பக்கம் ஒன்று ஆனந்தோட அண்ணனுக்கு செம்ம கோவம் வருது. என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது, அவ சாப்பிட்ட சாப்பாடை ஒத்துருக்காது, அதனாலதான் வாந்தி எடுக்க அப்படி சொல்றாங்க. உடனே இதான் நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து ஆமா பாண்டியனோட குழந்தைய வயிற்று வளருது அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஆனந்தோட அண்ணனுக்கு செம்ம கோவம் வருது. அப்ப ஆனந்தியை பலர்னு அரைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் இதை கவனிச்சு ஆனந்தி கட்டிக்க வந்த மாப்பிள்ளையும் இப்படி கோவத்துல கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மாலையெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஆனந்தி சொன்னது எப்படி நம்மளுக்கு போய் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம எப்படி ஆனந்தோட அண்ணன் இந்த விஷயத்த வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆனந்தி கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாண்டியனை கூட சேர்த்து வைப்பாங்களா போறது மரப்புற பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.